ஹரிச்சந்திரா, உண்மையாக உண்மையா இருந்து சத்தியமா வேதாளம் இறந்து போச்சா? உண்மை என்பது சத்தியம் தானே. எனக்கு ரெண்டும் தெரியாமத்தே அப்ப உளர்ற. எனக்கு சந்தேகமா இருக்கு. இவன் பிராமணனை கொண்டா பாவம்னு நினைச்சு வேதாளத்தை கொண்டுட்டேன்னு வேதாளத்திட்ட புடிச்சு என்னை கொல்றதுக்கு வேலை செஞ்சிருக்கேன். நான் என்ன ஏண்டா பாப்பான்னு நினைச்ச? யாரு நினைச்ச? இரு இரு சந்தி. ஆமா, உன் ஆம்படியா இருக்கானு வேதாளத்தை கொண்டுட்டேன்னு சொல்ற. நீ தைரியமா போ, நான் இருக்கிறேன். வேதாளத்துக்கு உயிர் போயிருச்சான்னு இந்த நாசில லேசா தொட்டு பார்த்துவா. நான் இருக்க, தைரியமா போ. உயிர் போய்விட்டது சுவாமி, இறந்து விட்டது. நிச்சயமா? எனக்கு தைரியம் இருக்கு, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, இந்த பொம்மனை அடிக்கிற தைரியம் கூட நேக்கு வரலையே. உயிர் போயிருச்சுன்னு சொல்றா. ஆஹா, நம்பப்படாது. இருக்கட்டும் இருக்கா. அடே கிச்சா, அடே தேவதாசா. சுவாமி, அழைத்தீர்களா? என்ன பயப்பட மாட்டியே? இல்லை சுவாமி. தைரியம் இருக்குல்ல உனக்கு? இருக்கிறதே. உங்க அப்பா சொல்றான் இந்த வேதாளத்தை கொன்னுட்டேன்னு சொல்றான். கண்டிப்பாக கொண்டிருப்பார். நிச்சயமாவா? ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? என் தந்தை ஒருபோதும் பொய்யே உரைக்க மாட்டார் சுவாமி. ஆமா. டேய், நான் இருக்கேன், பயப்படாத. மெல்ல போய் கிட்டத்துல போய் அந்த வேதாளத்து வயிறுல ஏறி மிதிச்சு அந்த பக்கம் பயப்படாத, நான் இருக்கிறேன். நான் பயப்படவில்லை சுவாமி. சரி, எங்க போ பாரு. ஐயோ, சுவாமி, வேதாளம் இறந்து விட்டது. ஐயோ, இவனுக்கு இருக்க தைரியம் கூட நேக்கு வரலையே. இருந்தாலும் இருக்கலாம், நேற்று தைரியம் இருக்கு. பார்த்துட்டு வர்றேன். நீக்கு என்னடா தைரியம் இல்லையா? நீக்கு தைரியம். இல்ல இல்ல, வேதாளத்துக்கு உயிர் போயிட்டது போயிட்டது. எனக்கு தான் தெரியுமே உயிர் போயிருச்சுன்னு. இப்பதான் கை வலிய உயிர் போகுது. அப்படி அப்படி அப்படின்ட்டு போயிருச்சு, உயிர் போயிடுச்சு. நேக்கு தைரியம் தான் இருக்குல்ல, நீக்கு என்ன தைரியம் இல்லையா? பாக்குறேன். சுவாமி, என்ன? ஐயோ, வேதாளம் வேதாளம். நான் ஹரிச்சந்திரன் சுவாமி, நான் ஹரிச்சந்திரன். வேதாளம் நிச்சயமாவா? அடே அப்பா ஹரிச்சந்திரா, இவ்வளவு பெரிய வேதாளத்தை ஒரு நொடியில கொண்டுட்டியே. இந்த பிராமணன் உனக்கு ஏமாத்திரம். திரவியத்தை கொடுத்துட்டு நான் காட்சி வரைக்கும் வர முடியாது. கொடுத்துட்டு திரவியத்தை கொடுத்துட்டு நான் போகணும். தயவு செய்து கேட்கிறேன், இவ்வளவு பெரிய வேதாளத்தையே கொண்டுட்டியேனா உனக்கு ஏமாத்திரம் வேண்டாம். சுவாமி, அப்படி ஒன்று நீங்க நினைக்க ஆத்துக்காரி என்ன சொல்ல வேண்டாம். போலாமா? ஒண்ணு செய்திட மாட்டியே. புறப்படு புறப்படு. ஹரிச்சந்திரா, ஒரே அக்கினி சுவாலையா இருக்கு. எப்படி கடந்து போவது? மறைநெறி பிசையினாலும் வருவது இழந்திட்டாலும் முறை பல இழி செய்தாலும் முப்போரை மதிக்காததாலும் முப்போரை மதிக்காததாலும் முப்போரை மதிக்காததாலும் பிரமனை இச்சித்தாலும் விளைவல செய்திட்டாலும் குறைகள் ஒன்றிருக்குமானால் கொல்லுவாய் காட்டேரி நெருப்பேன், கொல்லுவாய் காட்டேரி நெருப்பேன்.
அக்கினி தேவா, நானும் என் பதியும் எங்கள் மனமாற எந்த தீங்கும் செய்தறியோம். எங்களுக்கு துன்பத்தை கொடுக்காமல் வழிவிட்டு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். போலாமா? புறப்படுங்க, புறப்படுங்க. மாங்குயிலை புத்தமுதைவான் கரும்பை வென்ற மொழி மாதே களரி வளஞ்சிறந்து என்னாலும் ஓங்குகள் காசினாருற்றோம் கயற்கண்ணாக மதரசை மடமாயே வாசியை வலத்திற்கண்டேன் வரியனை இடத்திற்கண்டேன் வாசியை வலத்திற்கண்டேன் வலியனை இடத்திற்கண்டேன் தேசிய மொழியைக் கண்டே கவனி கண்டேன் நேசமாய் கங்கை கண்டேன் நேரிடையாளே நேசமாய் கங்கை கண்டேன் நேரிடையான கேளா காசியை கண்டபோது என் கருமம் துணைய கண்டே நம்முடைய வினைகளெல்லாம் தீரும்படி இரண்டு கரங்களை நாம் காசி நகரம் வர வேண்டும் என்று நினைத்து ஓடோடி வந்தோம்.
காசியினுடைய ஆலயத்தை தரிசனம் செய்துவிட்டு நாம் வந்த காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆமா. அடே அம்பி, அடே மெய்காவல், இன்னைக்கு ஏதோ நல்ல சகுனமெல்லாம் தென்படுறது. ஏதோ பெரியவாள்லாம் வரப்போறா. ஏன்னா காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் இங்கே பட்டர் குருக்கள் எல்லாம் கிடையாது. ஏண்டா மெய்காவல்? ஆமா, இன்னைக்கு நல்ல சகுனமெல்லாம் தென்படுறது. சரிதானா? எப்போதுமே காசிக்கு பெரிய மகான்கள் முனிவர்கள் பெரிய சமஸ்தானம் வருவா. ஆமா ஆமா, வருவா வருவா. சரிதானா? இருந்தாலும் இன்னைக்கு ஏதோ விசேஷமான சில சகுனமெல்லாம் தென்படுறது. முகத்தினுடைய லட்சணத்தை பாக்குறப்ப இன்னைக்கு முரட்டு யோகம் வரப்போகுது உங்களுக்கு. இந்த விஸ்வநாதருக்கு சொல்ல போனா இதுக்கு பட்டரே கிடையாது. ஆமா ஆமா, எல்லாரும் வரக்கூடிய பக்தர்கள், அடியார்கள், அன்பர்கள் யாருமே இந்த காசி விஸ்வநாதனை தொட்டு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணலாம். ஆமா, அதுவும் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கோடி தீர்த்தத்தை கொண்டு வந்து இந்த காசி விஸ்வநாதருக்கும் விசாலாட்சி அம்மைக்கும் அபிஷேகம் பண்ணா ரொம்ப விசேஷம். அதெல்லாம் விசேஷம்லாம் சரிதான் சாமி. தீவெட்டி போடுறதுக்கு நான் போய் டின்ன பாக்குறேன், எண்ணெய் பூரா ஊதிக்கிட்டு போய் வடையும் அப்பளமும் இதுவுமா சுட்டு தின்னு முடியல சாமி. இந்த கோயில் சொத்து அப்படி பொது சொத்து சாமி. இனிமே அப்படியெல்லாம் கோயில் சொத்தை எடுத்துட்டு ஒரு தாத்பரியத்தை சொல்றேன், இன்னையிலேருந்து புரிஞ்சுக்கோ. பகவானுக்கு நைவேத்தியம் பண்றமே, இந்த பகவான் இந்த நைவேத்தியத்தை எடுத்து சாப்பிட்டுட்டா இந்த லோகத்துல யாராவது பகவானுக்கு நைவேத்தியம் வைப்பான்னு நினைக்கிறிய? டேய், அததான்டா பெரிய ரகசியமே இருக்கு. எப்படி சாமி? பகவான்ங்கிற பேரை சொல்லி பகவானுக்கு சும்மா அப்படி காண்பிச்சு எடுத்துக்கிறதாண்டா. பகவான் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டா நீங்க சொல்றத பார்த்தா நீங்க வந்து ஏச்சு புழைக்கிறீங்க. அதுக்கு தான் ஒருத்தன் சொன்னேன், இந்த நாட்டுல ஏச்சு புழைக்கிறவன் 7 கோடி, உழைச்சு புழைக்கிறவன் 1 கோடி. இனிமே நான் உங்களுக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்துறேன். என்ன? பொது சொத்து குலநாசம். சரி, அதனால நீங்க வந்து அந்த மாதிரி கோயில் சொத்துக்களை அப்படி அதிகமா சாப்பிடாதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு யோகம் உங்களுக்கு மரண யோகம். அமிர்த யோகம், அமிர்த யோகம், அமிர்த யோகம். பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய தொண்டுலியத்தை வச்சுத்தானே பகவான் பேர் சொல்றா. ஆமா ஆமா, சமாச்சாரத்தை புரிஞ்சுக்கோ. நம்ம எல்லாம் அதை நம்பி வாழப்பட்டவா. ஆமா, அவனுக்கு சம்பளத்தை எதுல இருந்து எடுத்து கொடுக்கறது? இங்க இருந்து தான் எடுத்து கொடுக்குறீங்க. ஆமா, இல்ல யாரா எந்த அப்பா காசு நீங்க எடுத்து கொடுக்குறீங்க? என்னமோ உங்க கையில இருந்து கொடுக்குற மாதிரி. இப்ப நீங்க சம்பளம் வாங்கலையா? ஆமா, அப்புறம் என்ன? ஆமா, கோவிலுக்கு சேரக்கூடிய சொத்தை தானே நம்மளும் சாப்பிடணும். அது சரி. சிவன் சொத்து குலநாசம் தத்துவம் பேசுறேன். நாங்க வந்து ராத்திரி பகலா உழைக்கிறோம். நீங்க அப்படி உழைக்கல, உழைக்காம நீங்க சாப்பிடுறீங்க. அந்த வகையில நீங்க கொடுத்து வச்ச சமஸ்கிருதம் வாயில நுழையுமா? சமஸ்கிருதத்தினால மந்திரத்தை சொல்றோம். சரி, யாராவது அன்பர்கள் அடியார்கள் வராரான்னு பாரு. சரி, ஏதோ இன்னைக்கு ஏதோ மூலஸ்தானத்துல போய் அங்க உள்ள இடத்தை சுத்தம் பண்ணுங்க போங்க. ஆமா, இன்னைக்கு வரக்கூடிய தட்சணை எல்லாம் கொஞ்சம் அதிகம் பேசுறது பெரிய பிரமாதமா பேசுறாரு சாமி. இங்க சாப்பிடுறது பூரா உழைக்காம சாப்பிட்டுக்கிட்டு அவருக்கு என்ன ஐயா ஒய்யத்தமே அரமணை சின்னசாமி மைய மாதிரி இருக்காரு. உண்மையான காவல் ராவும் பகல நீதான் கோவில கட்டி காக்கணும். ஆமா, சரிதானா? இவ்வளவு பொறுப்பு என்கிட்ட இருக்கும் பொழுது எனக்கு கடையில உண்ட கட்டியத்தான் கொடுக்குறீங்க. வேற என்ன நோக்கம் இருங்க வரேன். அங்க இருக்கிறது நெய்யில இருந்து சகல விதமான கொண்டுகிட்டு வர்ற ஜனங்கள் கொண்டுகிட்டு வர்றது பழங்களும் அவ்வளவையும் தேங்காய் முடி வரைக்கும் நமக்கு ஒரு அரை முடி ஒரு நாளையில கொடுத்துருக்கீங்களா? அது சரி. நம்ம இங்க இருந்து கோயிலுக்கு வந்துட்டு போகும்போது அந்த வெங்கட்ராமையர் வீட்டு சந்து வழியாவே போயிட்டு நீ போயிட்டு வாடா கோயிலுக்கு போடா அப்படின்னு என்ன அனுப்பிச்சு விட்டுறீல, அது விவரம் என்ன? சமாச்சாரம் தெரியாதா? அவளுக்கு பரதக்கலைய சொல்லி வச்சிருக்கேன்டா. யாருக்கு? குட்டி அம்மா குட்டிக்கு. மா முத்துக்குட்டி. ஆமா அம்முக்குட்டி பேத்திரா முத்துக்குட்டி. அழகா ஆடுவள் பாடுவள். எனக்கு தெரியாததெல்லாம் நீங்க தான் சொல்லி வச்சீங்களா? அதே யாராவது ஒரு பெரியவா சன்னிதானத்துக்கு வரணும், அவ முன்னாலே அரங்கேற்றம் பண்ணணும்னு தயாரா வச்சிருக்கேன். தாயாரா? ஆறு அந்த முத்துக்குட்டியவா? ஆமாண்டா. என்ன உங்களுக்கு அப்ப வேற தாயார் இல்லையா? தயாரா வச்சிருக்கேன்டா. தயார் செஞ்சு வச்சிருக்கீங்க. பரவாயில்ல, தயாரா வச்சிருக்கேன். யாராவது பெரியவா சன்னிதானத்துக்கு வச்சா அவ முன்னே அவ தலைமையில ஆட வச்சுடலான்னு பாக்குறேன். அவங்க தலைமையில? தலைமையில் தலைமையில் அவ தலைமை தாங்க முடியும். சரி சரி சரி. அப்ப நான் போய் மூலஸ்தானத்தை சுத்தம் பண்ணி வந்துடுறேன். ஏன்னா காசி விஸ்வநாதர் இருக்கானே. ஆமா ஆமா. இந்த காசி தீர்த்தத்தை பத்தி நோக்கி என்ன நினைக்கிறேன்? அதுதானே இப்ப லோகத்துல கம்மாயிலே குளத்துல ஆத்துல நதியில ஓடுற ஜலத்தெல்லாம் இருங்க சாமி. இந்த லோகம்ங்கிற
தெரியல, எனக்கு அது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. உலகம்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க லோகம் லோகம் அது என்ன? லோகம்னா எல்லாம் அதுக்குள்ள சேர்ந்ததுடா. 14 உலகமும் அதுக்குள்ள ஐக்கியம். சரிதானா? லோகமும். ஆமா. இப்போ கம்மாயில, ஆத்துல, நதியில, குளத்துல, குட்டையில இருக்கிற ஜலத்தெல்லாம் கொண்டு வந்து ஒரு சொம்புல போட்டோம்னா 4 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுல வாடை வந்துடும். இந்த காசி தீர்த்தம் இருக்கு, எத்தனை யுகாந்திரமா வச்சிருந்தாலும் அந்த ஜலம் கெட்டு போகாதுடா. அப்படியா? சரி சரி சரி, யாராவது பெரியவா வர்றாளான்னு பாரு. பாத்துட்டு வரவா? ஏய் அம்பி, பத்தியா இன்னைக்கு எவ்வளவு அம்சமா இருக்கா பத்தியா? விஸ்வநாதன், விசாலாட்சி அம்மைய பக்கத்துல. வாங்க பெரியவா, வாங்க, வாங்க, வாங்க. நம்மள வாண்டா, வாங்க வாங்க. இருக்கிறேன். சரி. எல்லா விஷயங்களையும் அவன் யாரு? வந்து நெய் காவல் தீவெட்டி. போங்க அங்கிட்டு. ஏன் தீவெட்டியா? விஷயம் தெரியுமோ? இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி நல்லா பேசுவோம் வாங்க. ஏன்னா நீ நம்மள வாழ். ஏன்னா இலங்கையில ராட்சசால், தில்லையில தீட்சதாள். இந்த காசி பிராமணான்னு சொன்னா சகல வேத சாஸ்திரங்களை கரைச்சு குடிச்சாவா. அப்படி இருக்கச்சே எங்க இருந்து வர்றேன்? முக்கியமான விஷயம் உங்க இடத்துல சொல்லணும்னு வந்திருக்கேன். அப்படியா? ஆமா, நாங்க அயோத்தி நாட்டுல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். பெரியவா எல்லாம் வந்துட்டு இருக்கா. அப்படியா? ரொம்ப சாமி சந்தோஷம். தரிசனம் பண்ணணும்னு. அப்படியா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். சமூகத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவருடைய விலாசம் எல்லாம் என்னவோ என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பின்னாடி சொல்றேன். அப்படியா? இப்ப பெரியவாள்லாம் வந்துட்டு இருக்கா. அவளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சக்கரவர்த்தி எல்லாம் வந்துட்டு இருக்கா. நீ சொன்னீங்க முதல்ல சகுனம் எல்லாம். ஆமா. இன்னைக்கு வரப்போகுதுடா. இன்னைக்கு அடிக்க இன்னைக்கு வரக்கூடிய வரும்படிய வச்சு ஒரு வருஷத்துக்கு பொழுது போட்டுடலாம். கவலை வர வேண்டாம். என்ன விசேஷம் உங்க கஷேத்திரத்துல? என்ன விசேஷம் இன்னைக்கு? காசி விஸ்வநாதர் வாரணா என்ற நதியும் அசி என்ற நதியும் ஒன்றா கலக்கிறதுனால வாரணவாசி. ஆமா, இங்க காசி நதி இல்ல. கோவில் ரொம்ப பிரகாசமா இருக்கு. இன்னைக்கு என்ன விசேஷமா? இன்னைக்கு விஸ்வநாதருடையது. இன்னைக்கு பிரதோஷம் ஆகையினால இன்னைக்கு விஸ்வநாதருக்கு விசேஷமான பிரத்யேகமாக அர்ச்சனை, அபிஷேகம், ஆராதனை எல்லாம் மேளங்கள்லாம், பெரிய மேளங்கள்லாம் வருமா? இன்னைக்கு அதுலயும் சில விசேஷங்கள் இருக்கு. என்ன விசேஷம்? நம்முடைய சிஷ்ய ஒரு பொண்ணு இருக்கா. ஆமா, அம்முக்குட்டி. முத்துக்குட்டி. அதான் அம்முக்குட்டி பியாத்தி. அவ யாரு? அந்த பக்கம் போயிடுங்க. ஆமா, ஓ அந்த பக்கம். அவ பரதக்கலையில, சங்கீதத்துல ரொம்ப வெப்பன்னா. ஆகையினால அவளை வச்சு ஒரு நடன அரங்கேற்றம் பண்ணலாம். தங்களுடைய சிஷ்யர் அதோ வந்துட்டு இருக்கா. அவ தலைமையிலே நடத்திடலாம் நான் நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு யாராவது பெரியவா வந்தா அவ முன்னால அரங்கேற்ற பண்ணுள்ளான் அப்படின்னு யாராவது வந்தா அவளை இன்னைக்கு அறிமுகப்படுத்தி வைங்க. அதோ வந்துட்டு இருக்கா. நம்மளவன் அதான உள்ள விட்டுட்டீங்கல்ல, அயோத்தியில இருந்து வந்திருக்கா. யாருன்னு தெரியலையே. வட குழந்தை வா, அப்படி வா. எங்க இருந்து வர்றே? தனியா வந்திருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்படியா? வரட்டும் சாமி. நீங்க ரொம்பவும் மிஞ்சி போகாதீங்க. என்னடா அப்புறம் என்ன, நீங்க இன்னைக்கு யோகம் முரட்டு யோகம் நினைக்கிறீங்க? இருங்க தெரிஞ்சு போயிருப்ப. வாரவங்க யாரு, என்ன இங்க கோயிலுக்கு கொண்டாந்துருக்காங்க? ரொம்ப பெரிய மாடா வர போறா. வரட்டும் பாத்துருவான். இன்னைக்கு எக்கச்சக்கமான வரும்படியெல்லாம் வர போறது. வரும்படி இருந்ததுனால தானே வந்திருக்கீங்க. அதுவும் வந்து கொண்டிருக்கா. அவாதான். அப்படியா? வரட்டும். வாங்க 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 வாங்க. அண்ணா இருப்பேன், சேவமா இருக்கேன், சௌக்கியமா இருப்பேன். வாங்க 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 வாங்க. சமூகத்தை தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஆமா, காசி விஸ்வநாதருடைய சன்னிதானத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு குறையும் வராது. இனிமே கவலைப்பட வேண்டாம். ஆமா, சமூகத்தை தெரிஞ்சுக்கலாம்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஆமா, நான் தான் இங்க இந்த கோவிலுக்கு ஆஸ்தானங்கள் அயோத்தி மாநகரம். ரொம்ப சந்தோஷம். எங்கேயுமா இருப்பேன், சேவமா இருப்பேன். ஆமா, அயோத்தி மாநகரம்னா அங்க அரிச்சந்திரன், திருசங்கு மகன் அரிச்சந்திரன் சொல்லுவார்கள். அவன் பெரிய 56 தேசத்தை ஆண்ட சக்கரவர்த்தினா. அடாடாடா, அவன் நாட்டிலே பாருங்க பஞ்சம் பசி பட்டினி எதுவுமே கிடையாதுன்னா ரொம்ப விசேஷப்பட்ட சகல வேத சாஸ்திரம். என்னது? நான் தான். வாங்க, விளையாடுறேல என்னங்க? இங்க ஏதோ பார்த்தா ஏதோ சேத்ராலம் வந்த மாதிரி தெரியுது. என்னமோ வந்தோட நான் தானே. நான் என்ன இதெல்லாம் நம்பலாம்? அரிச்சந்திரன் சொல்லுவார்கள். அவ பொய்ய சொல்ல மாட்டாளே. அவ பேரை நீங்க சொல்றீங்களே. என்ன எனக்கு நம்பவே ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. இதை நீங்க நம்பணும். அப்படியா? நான் தான் அரிக்கன்.
ஓ சேத்தானம் புறப்பட்டு வந்திருக்கேளா? ரொம்ப சந்தோஷம். ராஜ தரிசனம் தான். ராஜ தரிசனம். இன்னைக்கு யோகம் வந்துருச்சு. இவா அம்மையாரெல்லாம் யாருன்னு? என்னுடைய மனைவி. அப்படியா? ஆமா. குழந்தை குழந்தை தேவதாசன். சரி, தீர்க்காயுஷ்மான். எனது நண்பர். அப்படியா? அமைச்சர், மந்திரி, வரணும் வரணும் வரணும். தீர்க்கமா இருப்பேன், சௌக்கியமா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். வாங்க, சும்மா வாங்க. அப்படியோ சன்னிதானத்துக்கு வந்திருக்கேன். முக்கியமான விஷயம். டேய், இங்க வரா. இங்க சொல்லுங்க. யோகம் பிச்சுண்டு அடிக்கலாம். நான் தான் சொல்லிட்டேன்ல சாமி. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த நேரத்துல தாண்டா நம்ம சம்பளத்தெல்லாம் கொஞ்சம் உயர்த்திக்கணும். ஆமா. என்ன ரொம்ப பெரியவா? என்ன அவளுக்கு 56 தேசத்தை ஆண்டவர். அவளுக்கு கட்டுப்பட்டதானடா இதெல்லாம். அவ இந்த கோவிலுக்கு எக்கச்சக்கமா பட்டயமெல்லாம் எழுதி கொடுத்துருக்கா. சதானா? சரி, அது எழுதி கொடுத்துருக்கா. இப்ப என்ன உண்டாந்துருக்கான்னு கேளுங்க. இருக்கட்டும், அவ சேத்தானம் வந்திருக்கா. இருந்தாலும் அவட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். வேற வித்தியாசமா நினைக்கப்படாது. நீங்க ஏதோ சேத்தானம் வந்திருக்கேன், கேதாரநாத், பத்ரிநாத், கயா எல்லாம் நான் கொண்டு அழைச்சு கொண்டு காட்டுறேன். கங்கையிலே ஸ்நானம் செய்து விட்டு ரொம்ப ஆக கங்கையில ஸ்நானம் பண்ணலாம். அதாவது பிறவி தொல்லையெல்லாம் அறுக்கக்கூடியது இந்த கங்கை ஸ்நானம் தானே. மணிகர்ணகைன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, இருக்கிறது இருக்கிறது. ஆமா, கேதாரநாத், பத்ரிநாத், கயா எல்லாம் வாரணமா எல்லாம் நான் அழைச்சு கொண்டு காட்டுறேன். நீங்க கவலைப்படலாம். தம்பதி சமேதரா எல்லாமே வரலாம். ஆமா, சக்கமா பொண்ணும் பொருளும் கொண்டு வந்திருப்பேன். எல்லாம் பின்னால வரது போட்டு பின்னால வரும். என்ன வேற ஏதாவது விசேஷங்கள் இருந்தா சொல்லலாம். கேட்டேன். என்ன என்ன கண்கலங்கிறீங்களா? என்ன விஷயம்? என்னய்யா சொல்லுங்க. என்ன சொல்வதென்று எனக்கு தெரியும். இல்ல, சும்மா சொல்லுங்க. உடல்நிலை ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறதா? ஒண்ணு கவலைப்பட. காசி கஷேத்திரத்துல நீங்க கால் வச்சுட்டோம். இனி உங்க கவலையெல்லாம் போயிடும். சொல்லுங்க சாமி. உங்க பிடித்த அந்த எல்லா விதமான துன்பம் தொல்லைகள் எல்லாம் உங்களை விட்டு போயிடுதுன்னு நீங்க நினைச்சுக்கோ. நான் சொல்றேன். ஐயா, நான் நிரபராதி. நாங்க 56 தேசத்தாண்ட சக்கரவர்த்தி, நீங்க நிரபராதி கொலையா பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுவும் கோவிலுக்கு என்னங்க நிரபராதி? நான் என்ன விஸ்வாமித்திர மகரிஷிக்கு நாங்கள் கொஞ்சம் திரவியம் கொடுக்க வேண்டியிருக்கு. சரி, பாக்கி நாள் பட்ட கடன், அந்த கடனை தீர்ப்பதற்காக காஜி வந்து தருவதாக நான் தவணை பெற்று வந்து இங்கே வந்திருக்கின்றேன். நிரபராதி ஐயா. இது கடனா? தருத்திரிய விடுமா? இன்னும் 7.5 வருஷத்துக்கு நீ என்ன ஆசைப்பட்ட சாமி, அது நடந்துச்சா? கொடுக்க கொடுக்க கொடை வள்ளல்டா இவன். வள்ளல். இப்ப என்ன அவன் என்ன 2 ருத்ராட்ச கோட்டை கேட்டிருப்பா, ஒரு விபூதி பை கேட்டு இருப்பா, வேற என்ன தண்டுக்க மண்டலம் கேட்டிருப்பா, ஏதாவது இந்த தோல் புலித்தோல் மாந்தோல் கேட்டிருப்பா. இதுக்கு போய் நீங்க பெரிய சமஸ்தானம், பெரிய சக்கரவர்த்தி அப்படி இருக்கும்போது கொடுத்து தொலைச்சு போடா வெளியிலன்னு சொல்லிட்டு போறதை விட்டுட்டு அவாகிட்ட போய் கடன் பட்டேன்றே. என்னங்க நம்பவே முடியலையே. என்ன அந்த வார்த்தை நீங்கள் சொல்ல வேண்டாம் ஐயா. என்ன அவர் வேற என்னத்தை கேட்க போறார்? என்ன உத்ராட்ச கோட்டை கேட்டுப்பார், விபூதி பை கேட்டுப்பார், கொடுத்து அனுப்ப இல்லானே நாம கட்டிய போட்டு அனுப்ப வேண்டியதானே. நீங்க போய் அவாகிட்ட கடமை என்னங்க என்னமோ சொல்லுவா. கடன் பட்டேன். என்ன கடன் பட்டேன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அவாகிட்ட அவ்வளவு பரதேசி பண்டாரம், அவாகிட்ட போய் நீங்க கடன் பட்டேன்? ஐயா, வாக்கினால் பட்ட கடன் இருக்கட்டுமே. அதற்காக நாடு நகரங்கள் எல்லாம் தாரை வார்த்து கொடுத்து விட்டு காசியம்பதிக்கு நான் வந்தேன். பாக்கி நான் சொன்ன கடனை தருகிறேன் என்று சொல்வதற்காக இங்கு வந்தேன். எனக்கு தெரியும். நீ இங்க பேராசை பெருநஷ்டம். இன்னைக்கு வெடிஞ்சிருந்தா உன்முகத்துல வச்சோம்ல தரித்திரம். என்னடா இடுக்கி மேல பேரடியா வந்து விழுந்துருது. என்னமோ ரொம்ப ஆசை. சரி சரி, ஏதோ நடந்துருத்து. என்னமோ அவ சொந்த விஷயம். நம்ம கிட்ட கொஞ்சம் ஐயருப்படுறா. இருக்கட்டும், ரொம்ப போய் அவளை போய் நம்ம ரொம்ப வேதனைப்படுத்த கூடாது. இருந்தாலும் சரி, தோப்பனார் திருச்சங்கு கட்டளை இருக்கு, அதுல நைவேத்தியம் பண்ணுங்க. நிறைய இருக்கு, அவன் எழுதி வச்சதெல்லாம் பண்ணிடும். ஆமா, ஒரு முக்கியமான விஷயம். நம்முடைய அம்முக்குட்டி பேத்தி முத்துக்குட்டி இருக்காளே, ரொம்ப ஆடுவள் போடுவள். சுவாமியினுடைய தயார். ஆமா, அவளை பாடுவள் பாடுவள். ஆமா, நன்னா இசை பாடுவள். ஆமா, அவளை உங்க மாதிரி பெரியவா முன்னால அந்த அரங்கேற்றத்தை வச்சு உங்க மாதிரி பெரியவா ஆசீர்வாதம் பண்ணா அதுவே நீக்கு போறோம். பரமதேவ் அப்படியா? சுவாமி சீக்கிரமா யாருக்கும் தெரியாம ரகசியமா அழைச்சிட்டு வரா. சீக்கிரமா முத்துக்குட்டியவா நீங்க கூப்பிடுறீங்க கோயிலுக்கு. எங்கடா ஏதுன்னு என்னை நம்ப மாட்டாங்களா? நான் சொல்றேன், அழைச்சிட்டு வா. அழைச்சிட்டு வா. யாரு இங்க முத்துக்குட்டி வீட்டுல?
வணக்கம் மாமா. கூப்பிட்டேடா? இதுதான் முத்துக்குட்டியா? என்ன முத்துக்குட்டி எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காதா? முத்துக்குட்டி இந்த பிள்ளை தானா? இல்ல இல்ல, இவனுக்கு நான் சொல்லி வச்சேன். ஆனா ஏறல்ல, இவர் விட்டுட்டு என்ன மேல பாதி கீழே. என் தங்கச்சி முத்துக்குடியே ஏறிச்சு. ஆமா, நோக்கு மேல பாதி கீழே பாதி வேற வேறையா போயிடுச்சு. சும்மா இருங்க மாமா. பாக்குறேன் சமயத்துல விட்டுறேன், ஆள் வந்தா விட்டுறேன். சமயத்துல அந்த வேலையும் செய்யறாரா? நீ வேற இல்ல இப்படி இடத்துலதான் செய்வாரு. யாரு இந்த பையன்? என்ன தெரியாதா? நம்ம மெய் காவல். சரி, யாரு மாமா? தங்கி அழைச்சிட்டு வா, தங்கி அழைச்சிட்டு வா சீக்கிரமா. வெள்ளம் வந்திருக்கா. நீ ஆத்துக்கு வாங்க, பருப்பு கிடைஞ்சு ரசம் வச்சிருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கு. நீ அவ முன்னால போய் உங்களுக்கு அலங்கோரத்தை காமிச்சுடாத. நீ போய் முதல்ல ஏதாவது லவுக்கிய மாட்டிட்டு வா சீக்கிரமா. மாமா கண்ணை குத்துறது போ சீக்கிரமா. ஏன் சாமி, அந்த முத்துக்குட்டி அக்காலாம் இது பிடிச்சா உள்பாடியோட தெரியுமா? சும்மா இருங்க. அதான் நான் வெளியே தடவை வர பாக்கலையே. இன்னைக்கு எனக்கு மத்தவாளுக்கெல்லாம் கசகசன்னு வேறு. சரி, 8 எனக்கு நோக்கு ஒரு மாதிரியா வருது. சும்மா இருங்க. சரி, சாயந்தரமானா வீட்டுக்கு வரேன். சரி சரி முத்து குட்டி. அடடா, முத்துக்குட்டி. நான் வெளியவே வர வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். குட்டி முத்து. ஆட்டி அழைச்சவள வீட்டை கெடுத்தவள. முத்துக்குட்டி சாமி, நான் கத்து கொடுத்தாளா அத பூரா ஆடி தீர்த்துடு. யார் ஆட்டத்துல பெரிய சமஸ்தானம் வந்திருக்கா. அவ முன்னால உன்னுடைய திறமைகள்லாம் அன்னைக்கு ரொம்ப அமர்க்கலமா அற்புதமா இருக்கணும். சரிதான், அவனுடைய பரிபூர்ண ஆசை வந்துருத்துனா உனக்கு எல்லா கலையும் பூர்ணமா படிச்சு முடிச்சதாக அர்த்தம். சரிதானா? பிரமாதமா திவ்யமா பேசுறாங்க. பிரியவா மனசு சந்தோஷப்படணும்னா இல்லையில அண்ணாலே நடராஜா வருவான். அவ மாதிரி காலை தூக்க சொல்லுங்க. காலை தூக்குற இடமே வேற இடம் ரசமா இருக்கும். அதுக்காக சொல்றியா? இங்க சன்னிதானத்துல கால் தூக்குற மாதிரி பாவனை தான். ரொம்ப காலை தூக்கினா நான் இருக்குமா மாமா? பேசா திவ்யமா அற்புதமா ஆனந்தமா இருக்கணும். எங்க நடக்கட்டும். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அழகர் மலையழகா, இந்த சிலையழகா. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவே, உன்னை என்னை எல்லாம் வேறு யார் அறிவார்? எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவே, உன்னை என்னை எல்லாம் வேறு யார் அறிவார்? பாவையின் பதம் காண நாணமா, பாவையின் பதம் காண நாணமா, நானோட வேணாமா? உந்தன் பாட்டுக்கு நானோட வேணாமா? மானவா நீடவா மாயவா சண்முகா, மறைந்திருந்தே பார்க்கும் மருகமில்ல அழக மலையழகா, இந்த சிலையழகா. மறைந்திருந்தே பார்க்கும் மருகமில்ல. நாதத்திலே தலைவன் குரல் கேட்டே, அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன். நாதத்திலே தலைவன் குரல் கேட்டே, அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன். மோகத்திலே என்னை மூழ்கவிது, மோகத்திலே என்னை மூழ்க வைத்து ஒரு ஓரத்திலே நின்று கல்வனை போல், ஓரத்திலே
ஏதாவது நீங்க சகல கலையும் படித்தவா, ஏதாவது அபிநயத்திலே ஏதாவது தவறுதல் இருந்தா பெரியவா மன்னிக்கணும். சரியா இருந்ததோ சாமி அபிஷேகம் நடக்கட்டும். சரி. அச்சன் வந்துடலாமா? ஆமா. இப்படி வாங்க. சமாச்சாரம் நகர்ந்து வா. பெரியவா வரும்போது சன்னிதே வாங்க. இப்போ தோப்பனார் மேல கட்டளை இருக்கிறது. ஆமா. இப்ப அர்ச்சனைய யார் பேருக்கு பண்றது? உங்க பேருக்கு பண்ணலாமா, தோப்பனார் பேருக்கு பண்ணலாமா, இல்ல குழந்தை லவரசன் பேர்ல பண்ணலாமா, இல்ல தேவதாசன் அப்படியா அருங்கால அரசன் அப்படியா அப்படி செய்யலாம். सर्वाभिष्ट प्राप्तिस्तु धनाते देव हेवाते अनादाम दिवे देहदा अनादाम विजिम को दिग्गज देवादा अनादाम गेम समझ लोग पूरा करा வருஷம் முறை அதான் சொல்றேன். शुक्लां वरदं विष्णुं सदेवं सदर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ओम सुमुखाय नमः ओम एकदन्ताय नमः ओम कपिलाय नमः ओम गजखण्डिकाय नमः ओम लंबोदराय नमः ओम दाशाय नमः ओम वेंकटाधराय नमः ओम सच्चिदानंदमाय नमः ओम கொஞ்ச நாளா கொஞ்சம் கட்டு இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல, மகர கட்டு, வேற ஒண்ணும் வித்தியாசமா நினைக்க வேணாம். பரிபல மந்திர புஷ்ப அணி சமர்ப்பயாமி. லோகம் இப்ப எப்படி நடந்துட்டு இருக்கிறது தெரியுமா? லோகம் ஒரு மாதிரியா போயிட்டு உலகம்னு சொல்ல மாட்டேன், தொட்டில் பழக்கம். நீ சுடுகாடு போற வரைக்கும் லோகத்திலே நெல்லு போ. உயிரை வாங்குறதுக்கு பரவாயில்ல, மலையாளத்துல குடிமை பிச்சுட்டா உடைக்கிறான். நீங்க ஒண்ணு வித்தியாசமா நினைக்க வேணாம். மாமாக்கு பூரா என் ஞாபகம். பார்த்தீங்களா, நல்ல சகுனம். உங்களுக்கு எதிர்காலம் பிரமாதமா இருக்க போறது. பாத்தீங்களா, சன்னிதானத்துல இந்த மாதிரி காசி விஸ்வநாதர் சன்னதிலே இவ்வளவு அழகா இப்படி எல்லாம் வராது. இது நல்ல சமூகத்திற்கு. ஆமா, உங்களுக்கு நல்ல காலம் பிச்சுண்டு அடிக்க போறது. மகாதேவா மகாதேவா கதலை பழம் தேங்காய் புஷ்பம் சமர்ப்பயாமி. புஷ்பாணி சமர்ப்பயாமி. கற்பூரத்தியா கற்பூராத்தி சேராமா குடிநீர் பண்ணிக்கோ. கற்பூரம் நீராஞ்சலி தேசயாமி. காசி விஸ்வநாதா தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா அத்யந்த ரகிதா மகாதேவா காசிநாதா கிங்காதரா சொக்கர்நாதா மகாதேவா மகாதேவா ஜம்புகேஸ்வரா சொக்கர்நாதா. என்ன சாமி பண்றீங்க? பார்வதிநாதா பர்மாசுரா மகாதேவா நன்னா 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 மகாதேவா மகாதேவா கதலை பழம் தேங்காய் சமர்ப்பயாமி. கற்பூர நீராஞ்சனம் தரிசயாமி. ஓம் நம பார்வதீபதே ஹர மகாதேவா. பெரியமாவுடைய ஆசீர்வாதம். சமாச்சாரம் மாமா ஓ வாங்க. மாமா பெரிய பிள்ளைக்கு அந்த அரைமுடிய கொடுங்க. அவளுக்கு யோகம் பிச்சுக்கிட்டு அடிக்கும் சொன்னேனே. தொடாதே தொடாதே. சமாச்சாரம் வாங்க. இவா சகல கலையில மேன்மையா உயர்வா இருக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்படியே போட்டு அமுக்குங்க. சரி, இந்தா அவளுக்கு தான் கொடுக்கணும் முறைப்படி. நீ மானத்தை வாங்க. இந்தா மூக்கு அரை முடி நேக்கு 2 வச்சிருக்கேன் போங்க. சரி போ, அவளுக்கு கொடுத்துட்டு வாங்க. ஏகாஷ்மாங்கோதிர்கஸ்மஞ்சலி பவ.
விசாலாட்சி கண்ணி பக்கத்துல விசாலாட்சி அம்மை உடைய சன்னிதானம் இங்கே வந்தெல்லாம் பிரசாதங்கள்லாம் தருவோம். கேட்டு வாங்கப்படாது சாமி. உங்ககிட்ட எதா இருந்தாலும் கேட்காம தான் செய்யணும். என்கிட்ட இருந்ததே அந்த ஒரு பழம் தான். ஆத்துக்காரிக்கு உணவு எதெல்லாம் உனக்கு பழம் தேவையில்லை. பழம் சாப்பிடாத தோலை சாப்பிடும். இனிமேல் சாயந்தரம் என்னை பார்க்காது. அங்கேயே கொடுத்துட்டேன். சரி, அப்போ இப்படி வாங்கோ. விசாலாட்சி அம்மை அங்கே தட்சிணாமூர்த்தி, அங்கே நவகிரகாதிகள் அப்படியே வாங்கோ. சுற்றுப்பிரகாரம் வந்தா எல்லாம் அங்கே துர்க்கை, அங்கே சண்டிகேஸ்வர். இப்படி வாங்கோ. இது மூலஸ்தானம், கர்ப்ப கிரகம். அப்படி வாங்க, பிரதட்சணமா வாங்கோ. இன்னைக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கின்றது. பார்த்து கொண்டுதான் இருந்தேன் எல்லாம் நடக்கிறதெல்லாம். ஏண்டா, இன்றோடு 48 நாள் தவணை முடிந்து விட்டது. குளம் கண்ட இடத்துல குளிக்கிற, கோவில் கண்ட இடத்துல கும்பிடுறிய, காட்சியில போய் பணம் தர்றேன்னு எப்ப தர போற? பணம் இருந்தால் கொடு, இல்லைன்னா பெண்டு பிள்ளைய வித்து கொடுறா. பெண்ணே அன்னமே நாம் பேசியதோர் தவணையாற்றுல பெண்ணே அன்னமே கண்ணே முன்னமே கௌசிகா முனி, கண்ணே முன்னமே கௌசிகா முனி, கழனிக்கிடம் இடம் இல்லையே பெண்ணே அன்னமே. மேனாள் வினையோ அயன் மேல் விதியோ, ஐயோ மேனாள் வினையோ தானே அழகு புரிந்த தவணி தனையும் இழந்து நானையும் இழக்க பெண்ணே அன்னமே. தாய் பேசியதோர் கவலையாற்றுல பெண்ணே அன்னமே. நாம் தவணைக்குள் பொன் தருவதாக நாம் அவரிடத்தில் வாக்குறுதி பெற்று வந்தோம். ஆமா. தவணை சமீபித்து விட்டது. பொருளுக்கு வகையில்லை. நாம் சூரிய அஸ்தமனாருக்குள் நாம் திரவியம் கொடுக்காவிட்டால் நான் கொண்ட சுத்தியத்திற்கு பங்கம் ஏற்படும் என்று நினைக்கிறேன். கண்ணே பிரபு, பொருளுக்கு வகையில்லையே, என்ன செய்வதென்று என் உள்ளம் துடித்துக் கொண்டிருக்கின்றது. நாதா, தாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? கவலையை விடுங்கள் பிரபு. துணை போல் உயர்ந்த தோழா, துவண்ட நீர் வருந்தும் துக்கம் காணப்போம் இவர் பால் நெஞ்சம் கருங்கல்லாய் இருப்பவர்க்கே. சஞ்சலப்படாமல் நாயகாயனை விற்பீரே, நாயகாயனை விற்பீரே. நாயகா, ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? நமக்கு ஏதொரு கதியும் இல்லை. தவணை நாள் முடிந்து விட்டது. என்ன செய்வது என்று எதற்காக வருந்துகின்றீர்கள்? நீங்கள் வருந்தவே வேண்டாம் பிரபு. மன்னா நீர் மனம் நொந்து வாட நான் சகிப்பேனோ, மன்னா நீர் மனம் மன்னா நிர்மாணம்
தாங்கள் ஆதவன் குலத்திலே உதித்தவர் அல்லவா? தாங்கள் இப்படி கலங்கலாகுமா? ஒரு பசுவின் கன்றுக்காக தன் ஒரே மைந்தனை தேர்காலில் வைத்து வதைத்தும், ஒரு புறாவுக்காக தன் தசையை கொடுத்தும் நிலைநிறுத்திய உத்தம சத்திரியர் குடும்பத்தில் பிறந்தவர் அல்லவா? தாம் ஏன் வருந்த வேண்டும்? கதிர்கூல கவலை பட்டிட வேண்டாம். கதிர்கூல கவலை பட்டிட வேண்டாம். விதியால் வருவதற்கு பிதனி தாவதன் அயோத்தி அம்பதியிலே மேதனிக்கு ஒருவராக நாம் வாழ்ந்தோம். சகல சம்பத்துக்களுடனும் செல்வத்துடனே திகழ்ந்தோம். இன்று ஒரு மெய்ப்பொருளை காப்பதற்காக நிலை தார்ந்தோம். இதற்காக தாங்கள் வருந்தினால் நாம் எப்படி கடனை தீர்க்க முடியும்? உங்களுக்கு சொந்தமாகிய பெண்டே பிள்ளை நின்றே மயங்கலாமோ? உங்களுக்கு உரிமையான நானும் ஒப்பற்ற மைந்தனும் உங்கள் அருகிலே இருக்கும் பொழுது ஏன் நமக்கு கடந்திருக்க வழியில்லை என்று கவலை அடைகின்றீர்கள்? எங்கள் இருவரையும் இந்த காசி எம்பதியில் யாருக்காவது விலை செய்து அந்த முனிவர் கடனை இச்சனுமே தீருங்கள் பிரபு. யாகாவதி, என்ன சொன்னாய்? உன்னை விட்டு கடன் கொடுப்பதா? மண்ணை இழந்தேன், மணிமொழி தானமிட்டேன், சொன்ன மொழிக்காக திறவிகளும் பறி கொடுத்தேன், இல்லாத கடனுக்கும் இலக்காக நின்றேன். என் மனம் வருந்தவில்லை. உன்னை விற்கும்படி சொன்னாயே, அந்த சொல்லானது என் உள்ளத்தில் ஊடுருவிப்பாகிறது. உலகம் கண்டும் கேட்டுமில்லாத புதுமை கொண்ட கடனை கொடுக்க வகையற்ற கோசல வேந்தன் கண்டு விட்டு படியேற்றான் என்று இந்த குபதையும் பழிக்குமே. அன்றி கணவர் மன்மி என்பது உயிரும் உடலும் போல ஒன்றை உண்டு நீங்கி வாழுமோ? உள்ளந்துணிந்து சொல்லிவிட்டாயே. கண்ணமாவுரியார் தாம் செய்த தவப்பையினால் உன்னை மகளாக பெற்றார். உன்னை அன்றி மற்றவருக்கும் தோற்றாத மாங்கலி ஒன்றை உன் திருக்கழுத்தில் அமைத்த சூழ்ச்சியா என்னை அந்த இறைவன் பாரியாளாக்கினான். பரமேசன் திருவிடையாடல் இதுவனான். நாம் என்ன செய்வோம்? கண்ணே, உன்னை விற்க மனசு
இதெல்லாம் உன்னுடைய சோதனையா? லட்சுமி போன்றவளும் குவளை மலர் நிகர்த்த வெளிகளையும் வரிசிலை போன்ற நெற்றியையும் அமுதத்தை நிகழ்த்த மொழியையும் மறுவிலாது உயர்குலத்தில் உதித்து சர்வ கலைகளிலும் உணர்ந்து சாமர்த்தியம் பொருந்தினவள், அறவழியில் சிறிது மாறுபடாது இல்வாழ்க்கைக்கு இசைந்தவள். அப்பேர் கொற்ற மாதை எப்படி நான் விற்பது? எப்படி கண்ணை எந்தனை விற்றேன்று எம்பியமாக வந்திடும் கழனுக்காக மனைவியை விற்றாலும் உன் தந்தைதாயே சிடாரு இந்த தாரணி நகத்திடாதோ இந்த மாவினைக்கு என்ன செய்வேன், என்ன செய்வேன்? இவளை விலை செய்யலாமா? நாம் இவளை விலை இளமதி முடிவர பரசிவாரகரா இவளை விலை செய்யலாம். பொருளுக்கு வகையில்லை, என்ன செய்வது? சூரிய அஸ்தமனமாக நாம் பிறவியும் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காவிட்டால் நான் கொண்ட சத்தியத்திற்கு பங்கம் ஏற்படும். ஆனதுனால எப்படியாவது வேலை செய்து விற்கத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை. கண்ணே சுவாமி, முகத்தினாலே மைந்தனை கரத்தில் பற்றி புல்லதனை சிரத்தில் வைத்து பொற்புற நடத்தி முன்னாள் என் தலைவிதி பயனோ எந்த தாரணி இழந்து போந்து விலைமதியாத பொன்னை நான் விற்கிறேன் வாங்கவாரி. இந்நகரில் வாழும் பிரபுக்களே, நான் கேட்கும் திரவியத்தை கொடுத்து என் மனைவியை பெற்றுக்கொள்வோர்கள் யாராயிருந்தாலும் இங்கு வரலாம். கூறுகின்றேன், விலை கூறுகின்றேன், கூறுகின்றேன்
தரமுணராதுயர் தளரும்படி பலசி மேல பழவினை பற்றிடவிற்கிறேன் வினையேன் தாளத்தரமுணராதுயர் தளரும்படி பலசி மேல பழவினை பற்றிடவிற்கிறேன் வினையேன் காலச் சிறுவருவத்தன மரபில் புதல்வனையும் நீலக்கயல் விழியாளையும் நிதியுள்ளவர் வாருங்கள். உத்தமர்களே, சத்தியமாக சொல்கிறேன், நான் எத்தவில்லை, ஏமாற்றவில்லை. என் பத்தினி கண்ணன் மொழி போல் பேசுவாள். கவலை கொண்டோர் உள்ளங்குடிற கதைகள் பல கூறுவாள். இன்னலை வந்தாலும் சொன்ன சொல் தவற மாட்டாள். சுறுசுறுப்பாய் வேலை செய்வாள். வண்ண கோலமிட்டு வாசலை அலங்கரிப்பாள். என்ன துன்பம் வந்தாலும் புன்னகையோடு இருப்பாள். பூத்த மலர் தொடுப்பாள். பொன்முத்து கோர்ப்பாள். பொய் சொல்ல மாட்டாள். குடும்ப புகழை குறைவிட மாட்டாள். நன்னயமாய் நடந்து நாளெல்லாம் உழைத்து நல்ல பெயர் எடுப்பாள். அப்பேர் கொத்த பெண்ணே, கூறுகின்றேன் வீலை கூறுகின்றேன், நான் கூறுகின்றேன் வீலை கூறுகின்றேன். கூறுகின்றேன் வீலை கூறுகின்றேன், நான் கூறுகின்றேன். திரைகொள்வான் நாயினே, பிரபுக்களே, என் மனைவி வேலை செய்கின்றேன், தாராளமாக நீங்க வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். வாங்கிக் கொள்ளுங்கள் ஐயா. கண்ணன் என்ற முத்தையா பிள்ளை மேடைக்கு வரோம். கண்ணன் என்ற முத்தையா பிள்ளைக்கு ஊர் குழுவின் சார்பாக இந்த மலர் மாலையும் பொன்னாடையும் பார்த்தோம். அரசியல் பெருமக்களே, அன்புடைய விநாயகர் காளியம்மன் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்று 20/8/87 தேதி வியாழக்கிழமை இரவு சரியாக 6:30 மணி அளவில் சேகர் புலவர் மில் சார்பாக
3 திரைப்படம் காண்பிக்க இருக்கிறார்கள். பாலைவன ரோஜாக்கள், சரஸ்வதி சபதம், ஊமை வெளிகள் என்ற திரைப்படம் காண்பிக்கப்படும். பொதுமக்கள் அனைவரும் தவறாது வந்திருந்து சினிமாவினை கண்டுகளித்து செல்லும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். தங்கள் அன்புள்ள எம் சேகர், உரிமையாளர் சேகர் பிளவர் மில் அண்ட் LIC ஏஜென்ட். குறிப்பு: அரிசி, கோதுமை, கேழ்வரகு, கடலைப்பருப்பு, மிளகாய், மஞ்சள், மல்லி, சீயக்காய் மற்றும் எல்லாவித அரவைகளையும் குறைந்த கட்டணத்தில் குறித்த காலத்தில் அரைத்து தரப்படும் சேகர் பிளவர் மில் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வந்திருந்து சினிமாவினை, திரைப்படத்தினை கண்டு மகிழ்ச்சியுடன் செல்லும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். அனைவரும் வருக, சிறப்பு தருக. ஓம் ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. ஓம் காசிநாதா, கங்காதரா, சோக்கியநாதா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, ஆதி மத்தியாந்த ரஜிதா, மகாதேவா, ஜெகத்ரட்சகா, ஜம்புகேஸ்வரா, மகாதேவா, மகாதேவா, மகாதேவா. அடே அடே அம்பி, அடே கிட்டு, தாத்தா ஏண்டா அங்க என்ன மண்ணின்றைக்கு? வர்றேன், வந்துட்டேன். மகாதேவா, மகாதேவா. இந்த கோஷிமா கஷேத்திரத்திலே சகல வேத சாஸ்திர விற்பன்னர் அதிலே நான் தாண்டா முதன்மையா உள்ளவா. அது மாத்திரமல்ல, உன்னை பத்தி உயர்வா பேசுறாங்க காசிமா நகரத்துல சகல வியாக்கரண பண்டிதர். அதுல இன்னொரு விஷயம் தாத்தா, அதாவது சின்னம்மா இப்ப 7ஆம் தாரம் கட்டிட்டு வந்தியே, அதுல அதனால வேலை செய்ய முடியலையா? கேளு, வேலைக்கு ஆளு வேணும்னு சொல்லி உங்க தாத்தாட்ட சொல்றாக்கிட்டு, ஆமா அவர் வாட்டுக்கு மிதமா இருக்காரு. நம்மளால பாட்டியெல்லாம் முன்னாடி கட்டிக்கிட்டு வந்து எல்லாம் வயசாகி போச்சு. அம்மட்டும் கிளடும் மலடுமா. நம்ம அத்தியாயத்திலே ஒவ்வொரு பிராமணாலயத்திலையும் ஒவ்வொரு சூத்திர நாட்டி வேலை பார்க்கிறார். அதனால தானே நான் 7